ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நடு ரோட்டில் ஆடை போட்டு வெட்டு செலிப்ரேஷன் பண்ணுறது, பஸ்ஸை பிடிச்சி நிறுத்துறது, ஆட்டோவில் கத்திட்டு போகிறது, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அவங்க வேணாம், அவங்க தேவையில்லைன்ட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வச்சுக்க, பேர் கேட்டது உங்களுக்கு இல்லை, விஜய் அவர்களுக்கு தான். ஓட்டு போட்டது யாருன்னா உங்களுக்கு பார்த்து இல்லை, அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளரை பார்த்து கிடையாது. விஜய் என்ற ஒரு பிராண்ட் அவர் பேருக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு வந்தது. ஆனால் அந்த கொத்தடிமை கூட்டம் எல்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கேட்காம இருக்க மாட்டோம். கரெக்டாக இருந்துக்கு இதெல்லாம் பண்ண வேணாம். உங்களை பார்த்து ஓட்டு போடல, விஜய் அவர்கள் மூஞ்சி விஜய்க்காக தான் ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு அந்த பேரை காப்பாற்றி விஜய் பேரை கெடுத்து விட்டு போயிடாதீங்க. தளபதி விஜய் அவர்களும் சரியா வேண்டுகோள், இந்தமாரி இந்த ரசிகல் கூட்டெல்லாம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ண வேணாம். வாயிலா ஜீரோசன் துன்பத்தை வேணாம். நீங்கள் ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க. பொறுப்பேற்று வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தீங்கல்ல, திரும்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு பதவியில் உட்காந்துட்டு என்னென்ன சட்டம் கொண்டு வந்தால் என்னென்னலாம் நாட்டை திருத்த முடியுமோ, ஒழுங்காக முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக கூட இருக்கும். எல்லா ஆட்சியிலையும் எல்லா கட்சியிலையும் திருட்டு பசங்க இருப்பானுங்க தான், அந்த கொலை பண்ணுற ரேப் பண்ணுற இருப்பானுங்க தான். நம்ம எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துறோம், எந்த அளவுக்கு சட்டத்தை கொண்டு வரோம், எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பார்த்துக்கிறோன்றதுலாம் இருக்குது. அதை விஜய் அவர்கள் செய்வார் நம்பிக்கையில் தான் கொண்டு வந்திருக்கோம். அவர் கண்டிப்பாக செய்வார். பதவி ஏற்றதுக்கப்புறம் அதை பார்ப்போம். அதுக்குள்ளேயே இந்த கொத்தடிமை கூட்டலாம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்களா, உங்கள் ஆட்சி நடக்கும்போதெல்லாம் கேட்காம அதனால நான் இருக்க மாட்டோம். யார் தப்பு பண்ணாலும் கேட்போம். செலிப்ரேஷன் பண்ணுறோம். 4 அன்னதான ஆசிரத்தில் போய் சாப்பாடு போடு, வாயில ஜீவனுக்கு சாப்பாடு வை.